இன்றைக்கி நான் என் பொண்ணோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்காக போயிருந்தேன். என் பொண்ணு படிக்கிறது கேவி ஸ்கூலில் தாங்க படிக்கிறா, கேந்திரிய வித்யாலயா. மத்தியானம் 2 மணிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதுக்காக போயிட்டு சைன் பண்ணிவிட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கேவி ஸ்கூலோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. போன 20ஆம் தேதியே ஓப்பன் ஆயிருச்சு. வர 2ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்கிறவங்க போடலாம். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் கேட்டகரியில் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் கேட்டகரியில் வரும், மற்ற கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு அதர்ஸில் வரும். நீங்கள் அதர்ஸில் இருக்கிறவங்க கம்பல்சரி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட்டு, அந்த கேட்டகரியில் வரவங்க சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வைக்கணும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரௌசிங் சென்டர் பக்கத்தில் உள்ள ப்ரௌசிங் சென்டர் போய் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணணுன்னா குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மெயில் ஐடி ஒன்று இருக்கணுங்க, ஃபோன் நம்பர் இருக்கணும். இது இருந்தால் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே யூசர் ஐடி உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதை வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாக அப்ளிகேஷன் போட முடியும். இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கேவி ஸ்கூல் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்னு டைப் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நானும் பிடிஎஃப் இது ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கிறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.